இவங்களால எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும் போல இருக்கு. இந்த காலத்து பசங்களுக்கு கொஞ்சம் கூட மரியாதை தெரியல, யாரையும் மதிக்கிறதே இல்ல. இந்த ராத்திரி நேரத்தில் இவ்வளவு சவுண்டா பாட்டு கேட்பாங்க. இப்பவே நான் போலீஸ்க்கு கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்றேன். தினம் தினம் பார்ட்டி, தினம் தினம் பார்ட்டி, டான்ஸ் மியூசிக்னு கூத்த அடிக்கிறீங்க. டேய் ஹேய் ஹேய் ஹேய், என்னடா பண்ற நீ? கொலை கொலை! அட, யாராவது இங்க இருக்கீங்களா? அங்க பாருங்க, கொலை பண்றான், கொலை! ஹலோ சிஐடி, நான் சுந்தர்பன் சொசைட்டில இருந்து கேசவ பேசுறேன். ஆமாங்க, இங்க ஒரு பொண்ணை கொலை பண்ணிட்டாங்க 1203. அதாவது அங்கிள், ராத்திரி இவ்வளவு நேரம் ஆகியும் இன்னும் நீங்க தூங்கவே இல்லையா? நான் தூங்க தான் போனேன், ஆனா இவனுக்கு போற சத்தத்துல எனக்கு தூக்கமே வரல. இவனுங்களை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணலாம், என்ன நடக்குதுன்னு பார்க்கலான்னு பார்த்தேன். அப்பதான் இவங்க கொலை பண்ணதை பார்த்தேன். 1203க்கு வந்துட்டோம். தீபக், இந்த தீபக் யாருன்னு யாருக்காவது தெரியுமா? நேஹா மேம். யாருக்கு தெரியாதுங்கிறது முக்கியம் இல்ல. விலகு, கொலைகார உள்ளதா இருக்கா. கதவை தரங்க, ஓபன் பண்ணுங்க. நீ தப்பிச்செல்லாம் போக முடியாது, கதவை தர. அங்கிள், அங்க இருந்து எந்த சத்தமும் வரல. ஒருவேளை கொலைகாரன் கொலை பண்ணிட்டு எஸ்கேப் ஆயிட்டானா என்ன? ஹலோ அங்கிள், நேஹா மேடம், என்னாச்சு? நல்ல வேளை நீ வந்துட்ட. இந்த ஃபிளாட்டு கீழே தானே நீ தங்கியிருந்த. அப்ப மிஸ்டர் தீபக் யாரும் உனக்கு தெரியும்ல? நான் எப்போ இந்த ஃபிளாட் லாக் பண்ணி இருக்கிறதா பாத்திருக்கேன். யாரோ மர்டர் பண்ணதா கேஷவ் அங்கிள் பாத்திருக்காரு. மர்டர்? சும்மா பேசிட்டு இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. ஒருவேளை இந்த பொண்ணு உயிருக்கு போராடிட்டு இருக்கலாம். அங்கிள், நான் செக்ரட்டரிட்ட சொல்லி டூப்ளிகேட் சாவி வாங்கிடுறேன். அதுக்கெல்லாம் இப்ப நமக்கு நேரம் இல்ல. இது வாழ்வாசா வாங்குறது பிரச்சனை. முதல்ல கதவை உடைங்க. பாத்து ஜாக்கிரதை, கவனமா இருங்க, கவனம். அட கடவுளே, என்ன இது இருட்டா இருக்கு? யாராவது லைட் ஆன் பண்ணுங்க. அட, இங்க பவரே இல்ல போல இருக்கு. எல்லாரும் அவங்க மொபைல் போனோட டார்ச் ஆன் பண்ணுங்க. லைட்ஸ் ஆன் பண்ணுங்க ப்ளீஸ். அட, என்ன இங்க ஒண்ணுமே இல்ல? நான் தான் சொல்றேன் அங்கிள், நீங்க தான் சொன்னீங்க இங்க கொலை நடக்கிறத பார்த்தேன். நீங்க ஒண்ணுமே இல்ல. இங்க பாருங்க அங்கிள். எனக்கு எப்படி தெரியும்? என் கண்ணால நான் அந்த பொண்ணை கொலை பண்றத பார்த்தனே. அப்படியா? சரி, ஓகே. யூக், நீ ஒண்ணு பண்ணு, இவங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு போ. வீடு ஃபுல்லா செக் பண்ணு, பொறுமையா செக் பண்ணு. இங்கேயும் ஒண்ணும் இல்லையே. உள்ள கூட எதுவுமே கிடைக்கலையா? என்னையா இது ஆச்சரியமா இருக்கு. வழி விடுங்க, தள்ளுங்க. செக்ரட்டரி சார் வந்துட்டாரு. இங்க என்ன நடக்குது? இன்னொருத்தர் வீட்டுக்குள்ள எப்படி நீங்களாம் நுழையலாம்? நல்ல வேலை சார், நீங்க வந்துட்டீங்க. நானே உங்களுக்கு கால் பண்ணணும்னு நினைச்சேன், வீட்டோட டூப்ளிகேட் சாவிக்காக. ரிஷப் அங்கிள் இங்க யாரையும் கொலை பண்றத பாத்திருக்காரு. மர்டரா? யாரோட மர்டர்? ஒரு பொண்ணு. என்னாச்சு? கொலை எங்க நடந்துச்சு? ஆமா ஆமா சார். நீங்க அத்தனை பேரும் உள்ள என்ன பண்றீங்க? நீங்க என்ன பண்றீங்கன்னு தெரியுமா? இது கிரைம் சீன். ஆதாரம் எல்லாம் அழிஞ்சு போயிடும். கிளம்புங்க, இங்க இருந்து உடனே கிளம்புங்க. எந்த ஒரு பொருளையும் டச் பண்ணாதீங்க. போங்க போங்க. ஏம்பா தயா சார், வீட்டோட கண்டிஷனை பார்த்து யாரும் இங்க தங்கி இருக்கிற மாதிரி தெரியலையே. ரொம்ப நாள் இது பூட்டியா இருந்திருக்கும் போல இருக்க. ஆமா சார், இங்க ஒரு குற்ற செயல் நடந்த மாதிரி எதுவுமே எனக்கு தோணவே இல்லை. கேஷப் சார், இந்த தீபக் அவர் தான் இந்த பிளாட்டோட ஓனர். ஆமா. அவர் எங்க இருக்காரு? நான் இந்த பில்டிங்ல தான் தங்கி இருக்கேன். இது நாள் வரைக்கும் நான் அவரை பார்த்தது இல்ல. பிளாட் க்ளோஸ்ல தான் இருக்கும். சரி, பரவாயில்ல. நீங்க ஒரு விஷயம் சொல்லுங்க, இந்த இடத்துல நீங்க அப்படி என்னதான் பாத்தீங்க? சார், அது தினம் பார்ட்டி மியூசிக்னு கூத்த அடிக்கிறீங்க. ஹேய், என்ன பண்ற நீ? ஹேய் கேஷவ் சார், அந்த ஆளை இல்லைன்னா அந்த பொண்ணு உங்களுக்கு தெரியுமா? இல்லைங்க, என்னால அவன் முகத்தை தெளிவா பார்க்க முடியல. வேற உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கு அதை சொல்லுங்க. இல்ல, நான் எதுக்காக கேக்குறேன்னா, பொண்ணு என்ன ட்ரெஸ் போட்டிருந்தா, கொலைகாரன் எந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருந்தான்னு தெரியுமா? சார், அது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த பொண்ணு கழுத்துல ரெட் கலர்ல ஏதோ பளபளன்னு போட்டிருந்தா. ரெட் கலர் ட்ரெஸ் போட்டிருந்தா சார். கழுத்துல
ரெட் கலரா? ஆ. அதுவும் பளபளன்னு ஆ ஸ்கார்ஃபா இருக்குமா? இல்லை எனக்கு அதை பற்றிலாம் ஒன்றும் தெரியல. ஆனால் அது வந்து பளபளன்னு இருந்தது, கோல்டு மாதிரி மினுமினுன்னு இருந்தது. சரி, அப்புறம் அந்த கொலைகாரன் அவன் என்ன போட்டிருந்தான்? அவன் பிளாக் அல்லது டார்க் கலரில் ஏதோ போட்டிருந்தான். வேற என்ன பாத்தீங்க நீங்க? அதை சொன்னீங்கன்னா எங்களுக்கு இந்த கேஸுக்கு ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும். சார் எனக்கு என்னெல்லாம் ஞாபகம் இருக்குன்னா, வீட்டில் பெயிண்டிங் மாதிரி இல்லைன்னா போஸ்டர் மாதிரி ஏதோ இருந்தது. சிங்கத்தோட ஃபோட்டோன்னு நினைக்கிறேன். வாயை திறந்துக்கிட்டே ஹான்னு. ஆனா இங்க அந்த மாதிரி எதுவுமே இல்லையே கேஷவ் சார். நீங்க எங்க கிட்ட சொன்ன மாதிரி இங்க போஸ்டர் பெயிண்டிங் எதையுமே காணுமே. அதெல்லாம் எங்க போச்சு? சார் நான் என் கண்ணால் பார்த்தது தான் சார் உங்ககிட்ட சொன்னேன். சரி பரவாயில்ல. ஃப்ரெடி போய் நல்லா செக் பண்ணு. பிளட் ட்ரேசஸ் ஏதாவது கிடைக்குதான்னு பாரு. நல்லா செக் பண்ணி பாருங்க. ஓகே? எஸ் சார். கேஷவ் சார், நீங்க எங்க தங்கி இருக்கீங்க? அதாவது உங்க வீடு எங்கன்னு கேட்டேன். என் வீடு அதோ அங்க. சார் அங்க அதோ எதிரில் தெரியுது பாருங்க, அதுவா? அதுதான் என் ஃப்ளாட்டு. சார் அங்க பாருங்க, சார் அங்க பாருங்க சார், கொலைகாரன். அட இப்பதான் சார் நான் பார்த்தேன், அந்த பக்கம் ஓடனா. ஸோ நம்ம கீழே போய் பார்க்கலாம். போ. ஹரியப் சீக்கிரம் வாங்க, வழி விடுங்க. சார் நான் இப்ப பார்த்தேன், இந்த பக்கம் ஓடனா. வேணா ஒருவேளை கேஷவ் அங்கிள் அட்டென்ஷன் கிடைக்கணுன்றதுக்காக இப்படி பண்றாரா? அவர் அப்படி பண்ணாமல் இருந்தா ரொம்ப நல்லது. இப்போ சிஐடியை வேற கூப்பிட்டுட்டாங்க. இப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க நம்ம சொன்னது பொய்ன்னு, அப்புறம் நம்ம மாட்டிக்குவோம். நம்ம ஒரு வேலை பண்ணுவோம், நம்ம ஏசிபி சார் கிட்ட பேசி பார்க்கலாம். என்ன சொல்றீங்க? ஒரு செகண்ட் சார், எக்ஸ்கியூஸ் மீ, உங்ககிட்ட பேசணும். சரி சொல்லுங்க. சார் அது வந்து கேஷவ் அங்கிள் தனியாக தான் தங்கியிருக்காரு. அப்புறம் போரிங்காக ஃபீல் பண்ணுறாரு. எதுக்கு? எல்லாரோட அட்டென்ஷனும் கிடைக்கணுன்றதுக்காக சின்ன சின்ன கதைகள்லாம் சொல்லிட்டு இருப்பாரு. ஆமாம் சார், அவங்க சொல்கிறது சரிதான். கேஷவ் சார் கதை சொல்றாரா? ஆமாம் சார். இல்ல இங்க ஒரு கொலை நடந்திருக்கு. எதுக்காக கேஷவ் சார் புதுசா ஒரு கதையை சொல்றாரு? சார் அவர் ஏற்கனவே பல தடவை போய் சொல்லிட்டாரு. பல தடவை ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி, அப்புறம் அவர் வீட்டில் திருட்டு நடந்த மாதிரி, அப்புறம் இன்னைக்கு ஒரு வேளை மர்டர் நடந்த மாதிரி ஒரு போய் அவர் சொல்கிறது எல்லாத்தையும் நம்பக்கூடாதான்னு தெரியல சார். சார் அவங்க சொல்கிறதெல்லாம் சரிதான் சார். சார் இன்னொரு விஷயமும் இருக்குது சார், அவர் டிப்ரெஷனுக்கான மாத்திரையும் சாப்பிடுவார். ஸோ ஒரு வேளை அதனால் ஏற்பட்ட சைடு எஃபெக்டில் கூட இப்படி பிஹேவ் பண்ணுறாரா எங்களுக்கு தெரியல சார். கேஷவ் சார் கதை சொல்றாரா? சார் இங்க 2 வழிகள் இருக்கு பாருங்க. ஒன்னு அப்படி போயிருக்கணும், இல்ல இப்படி போயிருக்கணும். ஒன்று பண்ணு, நீ அந்த சைடு போய் பாரு, நான் இந்த சைடு பார்க்குறேன். ஹலோ சார், நீங்கள் யார்? எதுக்கு இங்கேயும் அங்கேயும் ஓடுறீங்க? நான் சிஐடி. பில்டிங்கில் மர்டர் நடந்த விஷயம் தெரியும்ல? மர்டர்? விஷயம் தெரிஞ்சது ஓனா மாதிரி இங்கே வந்து பதுங்கிட்டேன். நானும் எங்கேயும் போகலை, யாரையும் எங்கேயும் போகவும் விடலை. சார் அந்த பக்கம் யாரும் இல்லை சார், இந்த பக்கம் தான் ஓடி இருப்பா. அப்படி நடக்க வாய்ப்பே இல்லை சார். இந்த பக்கம் டெட் எண்டு சார். அந்த ஆள் இப்போதான் இந்த பக்கம் ஓடி இருக்கான், 2 நிமிஷத்துக்கு முன்னாடி. அதுக்கு வாய்ப்பே இல்லை சார், வாய்ப்பே இல்லை. என்னையா பண்ணிட்டு இருக்க நீ? தும்மல் வந்தா அந்த பக்கமா திரும்பி தும்பு. ஏன் மூஞ்சில எதுக்கு தும்புற? சார் நான் சொல்றதை நம்புங்க. இந்த பக்கம் ஆளு மட்டும் இல்லை, ஈ கொசு கூட போகலை. இங்க என்னோட டியூட்டியை நான் நேர்மையா தான் சார் செஞ்சுட்டு இருக்கேன். உயிரை எடுக்க போறேன். எங்களுக்கு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை பார்க்கணும். அது ரொம்ப நாளா வேலை செய்யல சார், அதனால தான் சேரை போட்டு நான் இங்க உட்காந்துருக்கேன். ஐயோ இவனை வச்சுட்டு என்ன பண்றது சார்? அந்த பக்கமா டெட் எண்டு, இந்த பக்கமா டெட் எண்டு. அவன் இந்த பக்கம் ஓடலன்னு சொல்றான். பின்ன எங்க மாயமா மறைஞ்சு பண்ணா? சொல்லுதையா, என்னாச்சு? அவன் எங்க காணாம போனான்னு தெரியல சார். எங்களுக்கும் அங்க எங்கேருந்தோ ரத்தம் எதுவுமே கிடைக்கவே இல்லை சார். சார் பாடியும் இல்ல, குற்றவாளியும் இல்ல, ரத்தத்தோட அடையாளமும் இல்ல. சொசைட்டி ஆளுங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அந்த கேஷவ் சார் கற்பனையில ஏதோ கதை சொல்றாருன்னு. சார் அந்த கேஷவ் சார் சொல்றது சரிதான்.
ஒருவேளை கொலகாரன் இங்க இருந்து ஓடி இருந்தான்னா வாட்ச்மேன் பார்த்துருப்பான்ல. ஆனா சார், கேசவ் சார் எதுக்காக போய் சொல்லணும்? அங்கதான் விஷயம் இருக்கு. எதுக்காக அவர் போய் சொல்லணும் எனக்கு ஒன்றும் புரியல. ஆனா காலனிக்காரங்க என்ன சொல்றாங்கன்னா, கேசவ் சார் எல்லாரோட அட்டென்ஷனையும் தம் பக்கம் திருப்ப கதை கதையா சொல்றாருன்னு. நான் அப்படியே குழம்பி போய் நிக்கிறேன். இவங்க சொல்றதெல்லாம் நம்பலாமா வேண்டாமான்னு தெரியாம. என்ன சிந்தையா? சார், இந்த துணி தான் சார். இதை தான் சார் அந்த பொண்ணு போட்டிருந்தா. சார் ஒரே ஒரு எவிடன்ஸ் தான் கிடைச்சிருக்கு, இந்த ஸ்கார்ஃப். இப்போ எப்படியாவது சலோங்கே சார் இந்த ஸ்கார்ஃப்லேருந்து ரத்தத்தை கண்டுபிடிச்சிட்டா ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆயிடும், கேஷவ் சார் போய் சொல்லலைன்னு. ஸ்கார்ஃபை செக் பண்ணி முடிச்சிட்ட பூர்வி. ஆனால் நீ நினச்ச மாதிரி எதுவும் இல்லை. அதாவது பாஸ், இந்த ஸ்கார்ஃப்ல இருந்து பிளட்டோட ஒரு சின்ன ட்ரேஸ் கூட கிடைக்கல. பிளட் ட்ரேசஸ் இல்லையா? சார், நான் என்ன சொல்றேன்னா கேஸை க்ளோஸ் பண்ணிடலாம். ஏன்னா இங்கே தான் கொலையே நடக்கலையே. படுத்து தூங்கிடலாம். சார், அது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கேசவ் சார் இருக்கார்ல, அவர் கதை கதையா விடுவாராம். ஒருவேளை இந்த தடவை அவரோட கதை நிஜமா இருந்துச்சுன்னா? சார், வாட்ச்மேன் கூட எதுவும் பார்க்கலன்றார் சார். எதையும் பார்க்கலன்னா அப்ப என்ன அர்த்தம்? அப்ப இந்த ஸ்கார்ஃப் எப்படி வந்துச்சு? அவரோட கற்பனையில தான் இந்த ஸ்கார்ஃப் வந்துருச்சுன்னா, அப்ப அதே மாதிரியான ஒரு ஸ்கார்ஃப் அந்த பில்டிங்ல எப்படி வந்துச்சு? சார், இந்த கேஸ்ல நிறைய கேள்விகள் இருக்கு. ஆனா பதில் ஒண்ணுமே இல்லை. தயா, இந்த கேஸ்ல கிரைம் சீனும் எதுவும் இல்ல, பாடியும் எதுவும் இல்ல. ஆனா இந்த கேஸ்ல ஒரு சாட்சி இருக்கு. ஆனா அவர் சொன்ன அந்த சாட்சி உண்மையா பொய்யா அதுவும் தெரியல. இது எல்லாத்துக்கும் மேல ஒரு எவிடன்ஸும் இருக்கு. ஆனா இது கிடைச்சும் நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல. ரொம்ப விசித்திரமான கேஸா இருக்கு. இந்த கேஸ்ல எந்த பக்கமும் போக முடியல. இந்த கேஸ்ல அப்படி ஒரு காட்சியை பார்த்திருக்காங்க, ஆனா அது நிஜத்துல நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா இன்னும் சில பேருக்கு அது தெரியவே இல்லை. நடந்த விஷயத்தை அவங்க பார்க்கவே இல்லை. பூர்வி, ஒரு விஷயம் சொல்லு. இந்த மாதிரியான ஸ்கார்ஃப் நீ எப்ப போட்டுக்குவ? சார், இந்த மாதிரியான ஸ்கார்ஃப் பார்ட்டிஸ்ல? பார்ட்டிஸ்ல. தயா, நேத்து பில்டிங்ல நிறைய இடத்துல பார்ட்டி நடந்திருக்குல்ல? என்னடா நீ எதுக்குடா என் மேல தும்புற? அந்த பக்கம் என்ன திரும்பி தும்புற? போடா. சாரி சார், அந்த வாட்ச்மேன் கிட்ட இருந்து தும்பல் எனக்கும் வந்து சேர்ந்துருச்சு சார். தும்பிக்கிட்டே இருந்தான் சார். கேள்வி கேட்டு முடிக்கிறதுக்குள்ள தும்பிக்கிட்டே இருப்பான் சார். 1 மினிட். என்ன சொன்ன பகஜ்? யாரும் அங்க தும்புனாங்கன்னு தானே சொன்னேன்? ஆமா சார், திரும்ப திரும்ப தும்பிக்கிட்டே இருந்தான். அதே எதுக்கு நீங்க கேக்குறீங்க? அது ஒன்றும் இல்லை, எனக்கு ஒரு சின்ன யோசனை தோணுது. வாட்ச்மேன் தும்மிக்கிட்டு இருந்தான். இன்ட்ரெஸ்டிங், வெரி இன்ட்ரெஸ்டிங். யுக், ரிதேஷ், அப்புறம் ராணி, நேத்து ராத்திரி உங்க 3 பேர் வீட்லயும் பார்ட்டி நடந்துச்சுல? ஆமா மேடம், நடந்துச்சு. இப்ப வீட்ல பார்ட்டி வைக்கிறது கூட குத்தமா என்ன? இந்த ஸ்கார்ஃப் உங்க யாருக்காவது அடையாளம் தெரியுதா? ஆமா மேடம், இது ரோனிதாவோட ஸ்கார்ஃப். ஆமா, நேத்து ராத்திரி அவ இந்த ஸ்கார்ஃபை தான் போட்டுட்டு வந்தா. அப்போ உங்க 2 பேருக்கும் ரோனிதாவை தெரியும்ல? ஆமா சார், நேத்து ராத்திரி என் பார்ட்டிக்கு வந்திருந்தா. சார், அவ என்னோட பார்ட்டிக்கு வந்திருந்தா. நம்பரை சொல்லு. சார், என்னோடதா? உன்னோடது எதுக்கு? அந்த பொண்ணோட நம்பர். ஒரு நிமிஷம். நம்பர் சுவிட்ச் ஆஃப்னு வருது. வேற நம்பர் இருக்கா? சார், லேண்ட்லைன் நம்பர் தான் இருக்கு. என்னங்க சார்? பூர்வி சார், இவங்க என்ன சொல்றாங்க? சார், இந்த ஸ்கார்ஃப் ஏதோ ரோனிதான்ற பொண்ணோட தான். பங்கஜ் அவ வீட்டுக்கு தான் ஃபோன் ட்ரை பண்றான். ரோனிதா
கடைசியா நீங்க அந்த ரோனிதாவை எங்க வச்சு பாத்தீங்க? சார் அதாவது என் பார்ட்டிக்கு வந்து ரோனிதா ஒரு 2 நிமிஷம் தான் நின்றுப்பா. அப்புறம் அவன் அவசர அவசரமா ஆனந்த் பார்ட்டிக்கு கிளம்பி போயிட்டா. அப்படியா? அப்புறம் அந்த ரோனிதா பார்ட்டிக்கு தனியா வந்தாளா இல்ல கூட யாராவது வந்தாங்களா? இல்லை சார், வேற யாரும் இல்லை சார். அப்ப ஆனந்த் சார், இந்த ரோனிதா எவ்வளவு நேரம் உங்க கூட பார்ட்டில இருந்தாங்க? சார் ராத்திரி 2:30 மணி வரைக்கும். அதுக்கப்புறம் இவங்களோட பார்ட்டிக்கு போயிட்டா சார். அப்படியா? அப்ப ரோனிதா யுகோட பார்ட்டிக்கு வந்திருக்காளா? அத நீ சொல்லவே இல்ல. இவ்ளோ நேரமா அமைதியா இருந்த. சொல்லணும்னு தோணலையா இல்ல எதையாவது மூடி மறைக்கிறியா? இல்ல இல்ல, அது வந்து பாருங்க, ஆ? அது நான் வந்து என்ன என்ன ஆகுன்ற? என்ன இதுக்காக பதட்டமா இருக்க? என்ன மாட்டிக்கிட்டோன்னு பயப்படுறான் தயா. ஏன்னா எந்த பிளாட்ல கொலை நடந்துச்சோ அந்த பிளாட்ல இருக்கிற அப்டேட்டான பிளாட்ல தான் இவன் தங்கி இருந்திருக்கான். கேஷவ் சார் அங்க வந்து சேரத்துக்கு முன்னாடியே யுக் ரோனிதாவை கொலை பண்ணிட்டான். அப்புறம் தன்னோட இடத்துக்கு வந்துட்டு பதுங்கி இருந்துட்டான். இல்ல சார். நேத்து ராத்திரி யாரு கருப்பு ட்ரெஸ் போட்டிருந்தது? கொலகாரம் போட்டிருந்த மாதிரியே. இல்ல, இங்க பாருங்க, என்ன என்ன நீங்க நம்புங்க, நான் அவளை கொல்லவே இல்லை. கொல்லலையா? இல்ல இல்ல. அப்புறம் ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்க? எதை மறைக்க பாக்குற? சொல்ற. நான் உன்னதான் கேட்கிறேன். சார் வந்து என்னன்னா, நான் கொல்லவே இல்லை சார். எனக்கு என்ன தோணுதுன்னா, அவ சாவுக்கு காரணம் நான் தான் தோணுது. அது எப்படி சார்? அப்ப நான் என்ன பத்தி நீ எப்படி ஆமா, தப்பா நீ பேசுவ? அப்படிதான் பேசுவ. உன்னை விட மாட்டேன் டி. இல்ல, அத எப்படி நீ சும்மா தப்பா இரு. பேசலாம்? ஹேய், நான் அப்படிதான் பேசுறேன். உன்னால முடிஞ்சதை நீ பாத்துக்கோ. நிறுத்துங்க. என்ன ஓடி வாயை முட்டு. வாட்ஸ் ஹேப்பனிங்? அங்க பார்ட்டி போயிட்டு இருக்கு. என் பார்ட்டி நீங்க ஸ்பாயில் பண்றீங்க. பாரு, ஃபால்ட் அவளோடது, என்னோடது இல்ல. நாட் மைண்ட். போடி. யூ கெட் லாஸ்ட். யூ ஷட் அப். நான் அவளை விட மாட்டேன். கொஞ்சம் சொல்லி புரிய நான் வையேன். பார்க்குறேன். சார், இது ரோனிதா, பார்த், அப்புறம் அனிலா. பார்த்தும் அனிலா கூட நேத்து வீட்டுக்கு திரும்பி போல. இவங்க கூட ரோனிதா மாதிரி பார்ட்டில தான் இருந்திருக்காங்க. அப்படின்னா காதல் கத்திரிக்கான்னு சண்டை போட்டாங்களா என்ன? இந்த காலத்து காதலர்கள் சண்டைன்னு வந்துட்டா செத்துடுவேன் கொண்டுடுவேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ரோனிதாவோட அம்மா என்ன சொன்னாங்கன்னா, அவளுக்கு எந்த பாய் ஃப்ரெண்டும் இல்லைன்னு சொன்னாங்க. ஒருவேளை இது ஒருதலை காதலா இருக்கலாம்ல? ஒருவேளை அப்படி கூட நடந்திருக்கலாம். அப்புறம் பங்கஜ், இந்த அனிலோட ஃபேமிலியில இருந்து ஏதாவது டீடைல்ஸ் கிடைச்சதா? இந்த பொண்ணும் அவனும் ரிலேஷன்ல இருந்தாங்க. அப்புறம் கூடி சீக்கிரம் கல்யாணம் ஆக போகுது. ஒருவேளை இப்படி கூட நடந்திருக்கலாம். அவங்க 2 பேருக்குள்ள ஏதோ சண்டை வந்திருக்க போல இருக்கு. அதனால பார்த் அனிலாவை கொன்னு இருக்கணும். ஆனா சார், நம்மளால அதை கன்ஃபார்மா சொல்ல முடியாதுல்ல. ஏன் அப்படின்னா, செத்து போன பொண்ணு யாருன்னே இன்னும் தெரிய வரல. ரோனிதாவா இல்ல அனிலாவான். 2 பேருமே ரெட் கலர் ட்ரெஸ் தான் போட்டிருக்காங்க. ரெட் கலர் ஸ்கார்ஃப் கூட போட்டிருக்காங்க. அட போதும், நிப்பாட்றா. சார், தயவு செஞ்சு நீங்க கொஞ்சம் அவனுக்கு சொல்லி புரிய வைங்க. சும்மா எம்எல்ஏ தும்பிக்கிட்டு இருக்கான் சார். சார், நான் எதுக்கு வேணும்னே தும்பணும்? யாராவது வேணும்னே தும்புவாங்களா சொல்லுங்க? ஒருவேளை தும்முறதுனால கேஸ் சால்வ் ஆயிடும்னா அப்ப வேணும்னே தும்முறதுல என்ன தப்பு இருக்கு சொல்லு? சார், நான் வேணும்னே தும்பல சார். கண்டிப்பா அதே மாதிரி தான் அந்த வாட்ச்மேனும் வேணும்னே தும்மல. ஆனா அவனோட தும்மல்ல இந்த கேஸோட ரகசியம் மறைஞ்சிருக்கு. இப்ப நீ என்னதான் சொல்ல வர? சொல்றேன் தயா, நீ லேப்ல என்ன சொன்ன ஞாபகப்படுத்தி பார். சார், இந்த கேஸ்ல யாரோ எதையோ ஒன்று பார்த்துருக்காங்க. ஆனா அது நிஜத்துல நடக்கவே இல்லை. இன்னும் சில பேருக்கு நடந்த விஷயம் தெரியவே இல்லை. அவங்க பக்கத்துல தான் இருந்திருக்காங்க. சொல்லுங்க, இதை பாரு, சுத்தி வளைச்சு பசங்க நிறைய விஷயத்துக்கு வா. ஏற்கனவே எங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு. ஒரே நிமிஷம். ஒரு மனுஷன் தும்மும் போது முதல்ல என்ன நடக்கும் சொல்லுங்க? அது தும்புறவனை பொறுத்து தானே சாலவங்கி சார் இருக்கு. ஆமா சார், இவன் தும்புல நான் காத்துல பறந்துருவோம் போல. அவ்வளவு கொடுமையா இருக்காது. சொல்லுங்க, எப்பெல்லாம் ஒரு மனுஷன் தும்புறானோ அப்பெல்லாம் அவனோட கண்கள் அப்படியே மூடிடும். எக்ஸாக்ட்லி. அங்கதான் மறைஞ்சிருக்கு இந்த கேஸோட ரகசியம். அதனால தான் அந்த வாட்ச்மேன் இருந்தால் ஓடி போனதை பார்க்க முடியல. அப்ப அவன் தும்பிட்டு இருந்தானா? இல்லை, அப்படி நடக்க வாய்ப்பே இல்லை சார். நான் தூங்கும் போது என்னை தாண்டி ஒருத்தர் போனா அது தெரியாம இருக்க வாய்ப்பே இல்லை. அப்புறம் தும்பும் போது என்னோட கண்கள் திறந்தே தான் இருக்கும்.
அவர் எங்கே போனாரு? நான் இங்கே தாண்டா இருக்கேன். இங்க கிரில் வச்சிருக்காங்க, இந்த பக்கமா தப்பிக்க முடியாதே. பங்கஜ் சார் இது பிளட்டோட ட்ரேஸஸா? அப்படி சொல்ல முடியாது, இது காஞ்சி போச்சு. இங்க பாரு. இப்ப தெரிஞ்சிடும்ல யாரோட ரத்தம், அனிலாவோடதா இல்ல ரோனிதாவோடதா. பங்கஜ் உயிரோடு தான் இருக்கான். இவன் பாரத்தாச்சே. கண்ண தர. நீங்கள் யாரு? நாங்க சிஐடிஸ். அனிலாவும் ரோனிதாவும் எங்க? எனக்கு தெரியல சார். 2 பேரும் நேத்துல இருந்து ஆளையே காணோம். எனக்கு எதுவுமே தெரியாது சார். அது டென்வர் எங்கன்னு எனக்கு தெரியல. பார்ட்டியில் அவங்க கூட தானே இருந்த. 2 பேருக்கு நடுவில் என்ன சண்டையாச்சு? சண்டையா? ஆமா, சண்டை தான் சார். அனிலா ரோனிதா என்கிட்ட சொல்லிட்டு இருந்தா சார், அவளுக்கு ஏதோ ஒரு ரகசியம் தெரிஞ்சு போச்சான். அப்புறம் அதை ரோனிதாவோட ரகசியம் எல்லார்கிட்டையும் சொல்லிடுவேன்னு சொல்லியிருக்கான். நேற்று ராத்திரி குடிச்சிட்டு நீங்கள் 3 பேரும் ஒன்றா தானே கிளம்புனீங்க? எங்கே போனீங்க? சார் நான் அவங்க பின்னாடி தான் இருந்தேன். ஆனால் அவங்க 2 பேரும் எங்கே போனாங்கன்னே தெரியல. அவங்க 2 பேரும் காணாம போயிட்டாங்க. நீ சரக்கு அடிச்சிட்டு இங்கே வந்து தூங்கிட்டியா? சார் நான் அங்கே தூங்கலை சார். நான் மயக்க போட்டு விழுந்துட்டேன். மயக்கமா? எப்படி மயக்கமான? சார் என் தலையில் ஏதோ கூர்மையான பொருள் வந்து விழுந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் நான் மயக்க போட்டு விழுந்துட்டேன் சார். சார் ரத்தம் கூட வந்திருக்கு பாருங்க சார். ஒருவேளை இவன் தலை மேல அந்த கத்தி தான் வந்து விழுந்துச்சா? அப்படி கூட இருக்கலாம். அப்படின்னா சார் கொலைகாரன் அந்த கத்தியை தேடி தான் இங்கே வந்திருக்கணும். இப்போ கேள்வி என்னன்னா பங்கஜ், அந்த கத்தி மேல இருந்து இங்கே எப்படி வந்து விழுந்துச்சு? அப்புறம் அந்த 2 பொண்ணுங்க ரோனிதா அப்புறம் அனிலா, அவங்க எங்க போனாங்க? ஒன்று பண்ணு, இவனை ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துற, சரியா? சார். பூர்வி சார், பில்டிங்கோட வாட்ச்மேன் தான் சொன்னான், நேத்து ராத்திரியிலேருந்து காலையில வரைக்கும் எந்த வண்டியும் வெளியில போகவே இல்லை. அதே மாதிரி எந்த வண்டியும் வெளியிலேருந்து உள்ள வரல. சார், அந்த பக்கம் போய் ஃபுல்லா செக் பண்ணிட்டேன் சார். ஒரு பாடியும் கிடைக்கல, சுத்தமா ரத்தம் எதுவுமே கிடைக்கல. அந்த பாடி எப்படி மாயமா மறைஞ்சிச்சு? ஒன்று பண்ணுங்க, இந்த சொசைட்டியோட ஒவ்வொரு ஃப்ளாட்டையும் செக் பண்ணுங்க, ஃப்ளாட்டோட ஒவ்வொரு கார்னரையும் செக் பண்ணுங்க. அப்படி அந்த சடலம் இந்த காம்பவுண்டை தாண்டி வெளியே போகலன்னா கண்டிப்பாக இங்கே தான் எங்கேயாவது இருக்கணும். செக் பண்ணுங்க சீக்கிரம். அது எப்படி நடந்திருக்கும்?
அப்படியெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்ல. நாம அந்த பில்டிங்கை ஃபுல் அண்ட் ஃபுல் செக் பண்ணிட்டோம். உள்ள வெளிய மேல கீழே அக்கம் பக்கத்துல எல்லா இடத்துலயும் பார்த்துட்டோம். ஆனா பாடி கிடைக்கவே இல்லையே. சார், இப்படி ஒரு கேஸ் இப்பதான் முதல் தடவை நாமளும் பார்க்குறோம். எவிடன்ஸும் இல்லை, கிரைம் சீனும் இல்லை, யார் கொலை பண்ணப்பட்டாங்கன்னு இது வரைக்கும் தெரியலையே சார். கடைசியா அந்த மர்டர் வெப்பன் மட்டும் கிடைச்சது, அந்த கத்தி. ஆனா சார், பாடியை எங்க போய் தேடுறது? பாடி கண்டிப்பா அந்த பில்டிங் குள்ள தான் இருக்கணும். ஆனா பாடி உள்ளேயும் இல்ல, பில்டிங்கை தாண்டி வெளியவும் போகலன்னா இதுல 2 பொண்ணுங்க வர காணாம போயிருக்காங்க. அதுல ஒரு பொண்ணு செத்துட்டான்னா இன்னொரு பொண்ணு எங்க போனா? வாங்க கேஷவ் சார். வணக்கம் ஏசிபி சார். வாங்க கேஷவ் சார், நாங்க உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சொல்லுங்க. இத பாருங்க சார், இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு உங்க உதவி தேவைப்படுது. அவ்வளவுதான் சார், எனக்கு இவ்வளவுதான் ஞாபகம் இருக்கு. கேஷவ் சார், அந்த சிங்கத்தோட வாய்க்குள்ள ஏதோ. ஆமா சார், சிங்கத்தோட வாய்க்கு நடுவுல ஏதோ நம்பர்ஸ் இருந்தது சார். ஆனா முதல்ல பார்க்கும்போது பாதி நிலா மாதிரி தெரிஞ்சது. ஒரு நிமிஷம். பாதி நிலா இருந்தாங்க, சரியா? அதுக்கப்புறம் அது 3 கூட இருக்கலாம், இல்லைன்னா 8 கூட இருக்கலாம் சார். 3 இல்லைன்னா ஒரு 4-5 0 இருந்தது. 0 0 0 அப்புறம் லாஸ்ட்ல 1 இருந்தது. 1 இப்படிதான் பாத்தீங்களா நீங்க? இதே மாதிரி தான். இது என்னவா இருக்கும்? பாதி நிலா BR8 அந்த மாதிரி இருக்கு. 8,01,000. தயா, இத பாதி நிலவை மட்டும் அப்படியே வச்சுக்கலாம். இத 8ன்னு வச்சுக்கலாம். இத மட்டும் அழிச்சிடலாம். என்னன்னு புரிஞ்சுதா தயா? பங்கஜ், மிரர் எடுத்துட்டு வா. சார், கண்ணாடிய இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணு, இந்த சைடுல. BC. 10,000 BC. அதுவும் சிங்கத்தோட வாய்க்குள்ள. அது ஒரு போஸ்டர். ஆனா சார், கேஷவ் சாருக்கு ஒரு இந்த எண்ணிக்கை எல்லாம் ஏன் தலைகீழா தெரிஞ்சது? பேஷன்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கவ இந்த கொலை எந்த இடத்துல நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, அட யாரா அது? கொலை! ஏய், நம்ம சொசைட்டியில் இன்னொரு கொலை. யாராவது இருக்கீங்களா? என்னாச்சு சார்? மறுபடியும் ஒரு பிரச்சனை சார். கொலை சார், இன்னொரு பொண்ணையும் கொலை பண்ணிட்டாங்க சார். எங்க? அந்த எதிரில் இருக்கிற பிளாட்ல தான், 1203ல. நேத்து கொலை நடந்துச்சு, அதே மாதிரி சொல்றீங்க? அதே மாதிரி தான் சார். நேத்து ராத்திரி ஒரு பொண்ணை கொலை பண்ணால சார். ப்ளீஸ் போங்க சார், போய் தயவு செஞ்சு அந்த பொண்ணை காப்பாத்துங்க சார். ப்ளீஸ் போங்க. பாக்குறேன். லைட்ஸ் ஆன் பண்ணு. என்னது? அட, இவங்க சிடி ஆபீசர்ஸ்ல? கேஷவ் சார், அது ஒரு சின்ன நாடகம் தான். நாடகமா? ஆமா, நாடகமே தான். அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக கொலை எங்க நடந்துச்சுன்னு தெரிஞ்சு. சார், நான் ஏற்கனவே சொன்னேன்ல, கொலை நடந்தது அந்த பிளாட்ல தான் சார். கேஷவ் சார், ஒரு விஷயம் சொல்லுங்க. சொல்லுங்க. எந்த கொலை நடந்துச்சோ
அந்த கொலை எதிரில் இருக்கிற பிளாட்ல நடக்கவே இல்லை. ஆனா நடந்த அந்த கொலை உங்க பக்கத்து வீட்டுல தான் நடந்திருக்கு. பக்கத்து ஃப்ளாட்ல கொலை நடந்திருந்தா நான் எப்படி சார் பார்க்க முடியும்? அதத்தான் சார் நானும் சொல்றேன். நீங்க எதை பார்த்தீங்களோ அது அங்க பார்த்த கொலையோட ரிஃப்ளெக்ஷன். அந்த பிளாட்டோட கண்ணாடியில நீங்க பார்த்தது வெறும் ரிஃப்ளெக்ஷன் தான். அது எப்படி சார்? பக்கத்து ஃப்ளாட் ஏற்கனவே காலியால இருக்கு. தெரியும், யாரோ ஒருத்தன் இருக்கா, எவனோ ஒருத்தன் அந்த பிளாட்டுக்குள்ள புகுந்திருக்கான் போல இருக்கு. அவன் தான் அந்த குற்றத்தை செஞ்சவன். சார், கொலை இங்கே தான் நடந்ததுன்னு சொல்றீங்களா? ஆனா நான் ஒரு போஸ்டரை பார்த்தனே, அந்த சிங்கம் போஸ்டர், அப்படி எதுவும் இங்கே இல்லையே சார். கேஷவ் சார், ம், போஸ்டர் இருந்துச்சு. இந்த வீட்ல போஸ்டர் இருந்துச்சு சிங்கத்தோடுது. அங்க பாருங்க, இங்கதான் அது இருந்துச்சு. அந்த ஃப்ரேமோட அடையாளம் தெரியுதா? ஃப்ரேமோட அடையாளம். ஆமா. போஸ்டர் இங்கதான் இருந்துச்சு. ஒருவேளை அந்த கொலைகார போஸ்டர் எடுத்து கிளம்பிட்டானோ என்னவோ. சார், இங்க பாருங்க, பிளட்டோட அடையாளம். கொலைகார அடையாளத்தை அழிக்கிறதுக்காக ட்ரை பண்ணியிருக்கான். ஆனா அந்த ட்ரேசஸ் மட்டும் இருக்கு. கேஷவ் சார், இந்த பிளாட்டோட ஓனர் யாரு? சார், அந்த ஆளோட பேரு அசோக்குன்னு நினைக்கிறேன். அவரு ஆஸ்திரேலியாவில் இருக்காரு. வருஷத்துல 1-2 தடவை தான் வருவாரு. அப்புறம் சாவி கூட அவர் யார்கிட்டையும் கொடுக்கல சார். அப்படியா? சார், ரத்தத்தை தவிர வேற எந்த அடையாளமும் இல்ல. கொலைகாரன் பிளான் பண்ணி இந்த இடத்த க்ளீன் பண்ணியிருக்கான். நமக்கு எந்த எவிடன்ஸையும் அவன் விட்டு வைக்கல சார். சார், ஃப்ளாட்டுக்குள்ள க்ளீன் பண்ணியிருக்கான் சரிதான். ஆனா ஃப்ளாட்டுக்கு வெளியும் பண்ணியிருப்பானா? அது எப்படி? அந்த கொலைகாரர் 2-3 தடவை இந்த ஃப்ளாட்டுக்கு வந்திருக்கணும். ஒரு தடவை கொலை பண்ணுறதுக்கு, அடுத்த தடவை பாடி டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு, இன்னொரு தடவை இதை க்ளீன் பண்ணுறதுக்கு. அப்படின்னா வந்து போகிற நேரத்தில் சார் அநேகமாக வெளியே எங்கேயாவது எவிடன்ஸ் விட்டுருக்கலாம்ல? ஆமா, அதைத்தான் நானும் யோசிக்கிறேன். மணலும் சிமெண்ட்டுமா? சார், பில்டிங்ல எதுவும் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை நடக்கலல்ல? அப்புறம் மணலும் சிமெண்ட்டும் இங்க எப்படி சார் வந்துச்சு? மணலும் சிமெண்ட்டும் சார் பில்டிங்கோட டெரஸில் தான் நான் பார்த்தேன் சார். அது இந்த இடத்துல தான். இங்கே பாருங்க, ஃப்ளாட்டுக்கு வெளியே சிமெண்ட்டும் மண் இங்கிருந்து தான் வந்திருக்கணும். அப்படின்னா கொலைக்காரன் இங்க டெரஸுக்கு வந்திருக்கான். எதுக்கு சார் அவன் டெரஸ்க்கு எதுக்காக வந்தான்? கண்டிப்பா அவன் இங்க காத்து வாங்க வந்திருக்க மாட்டான்ல. ஏதாவது முக்கியமான காரணம் இருந்திருக்கும். அது என்னவா இருக்கும்? சார், சொல்லுதையா? இந்த செவரு எம்டியா இருக்கு சார். இதை மரத்தால பண்ணியிருக்காங்க. இதில் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. ஏன்னா அது மற்ற செவரு கூட மேட்ச் ஆகணுன்றதுக்காக. சார், இங்க பாருங்க, இந்த கேப்பு இது ஒரு கதவாவே யூஸ் பண்ணியிருக்காங்க போல. கண்டிப்பா பீரோ மாதிரி தான் இருக்கு. சார், ரோனிதா தான். சார், செத்துட்டா சார். ரோனிதாவோட பாடி எங்க இருக்குன்னா அப்ப அனிலா எங்க காணாம போனா? ஒருவேளை இப்படி இருக்குமோ? இது எல்லாத்துக்கும் பின்னாடி அனிலா. சார், பார்ட்டியில சண்டை போட்டதுக்கு அப்புறம் அனிதா ரோனிதா பின்னாடி தான் போயிருக்கா. நான் அவளை விட மாட்டேன். இதை யார் செஞ்சிருந்தாலும் சரி, எவன் ஒருத்தன் இப்படி பீரவா செட் பண்ணானோ அவன் ஏற்கனவே ரொம்ப பிளான் பண்ணியிருக்கான். இந்த மாதிரி ஒரு கம்பார்ட்மெண்ட் ஒரே நாள்ல பண்ணிட முடியாது. பல நாள் எடுத்திருக்கும். சார், அது மட்டும் தெரிஞ்சா போதும். அந்த கார்பெண்டர் யாரு ரெடி பண்ணாங்களோ அவனை வச்சு கொலைகாரனை கண்டுபிடிச்சிடலாம். லேட்டே ஆகாத. டெரஸ்ல வந்து வேலை செஞ்சிருக்கானா சொசைட்டியோட பர்மிஷன் வாங்காம முடியாதுல்ல? அப்போ வாட்ச்மேனுக்கும் தெரிஞ்சிருக்கணும். வாட்ச்மேனை விசாரிச்சு பார்ப்போம். அப்ப தெரியும் யாருன்னு. யார் இப்படி
பீரோ மாதிரி செட் பண்ணிருக்காங்கன்னு. சார் சொல்லுங்கள் சார், நீங்கள் இங்கே எங்கள் எல்லாரையும் இங்கே எதுக்கு வர சொன்னீங்க? ஒரு விஷயம் சொல்லத்தான். கேசவ் சார் சொன்னது எல்லாமே உண்மைதான். உண்மையிலேயே இந்த பில்டிங்ல ஒரு கொலை நடந்திருக்கு. ரோனிதாவை கொலை பண்ணிருக்காங்க. எங்களுக்கு இந்த கேஸில் ஏன் இவ்வளவு லேட் ஆயிடுச்சுன்னா எவிடன்ஸ் எல்லாம் தப்பான ஃப்ளாட்ல தேடிக்கிட்டு இருந்தோம். ஏன்னா அந்த கொலை பக்கத்து ஃப்ளாட்ல தான் நடந்திருக்கு. நாங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டத கொலைக்காரர் ஈஸியா புரிஞ்சுக்கிட்டோம். நீங்க எல்லாரும் இந்த பில்டிங்ல அந்த ஃபிளாட்ல பார்க்க போனீங்களா, யார கொலை பண்ணிருக்காங்கன்னு பார்க்க. அந்த நேரத்தை அந்த கொலைக்காரன் யூஸ் பண்ணிக்கிட்டான். அவன் கேசவ் சாரோட பக்கத்து ஃபிளாட்டுக்குள்ள புகுந்துட்டான். ரோனிதாவோட பாடியை வெளியே எடுத்திருக்கான். அதை ஒரு போர்வையில சுத்தி இருக்கான். அப்புறம் அதை அப்படியே இழுத்துட்டு டெரஸ்க்கு போயிருக்கான். பாத்தியா, நான் சொன்னது சரிதானே? சடலத்தை டெரஸ்ல ஒரு ஸ்பெஷலான இடத்துல ஒளிச்சு வச்சிருக்கான். அந்த கொலைகாரர் ரொம்ப நாள் பிளானிங்க்கு அப்புறம் ஒரு காரணத்தோட ரெடி பண்ணிருக்கான். ஆனா சொல்லுவாங்கல்ல, குற்றவாளி எவ்வளவு பெரிய கில்லாடியா இருந்தாலும் சரி, அவன் எப்படிப்பட்ட தந்திரங்கள் செஞ்சாலும் சரி, கண்டிப்பா ஏதாவது ஒரு தடயத்தை விடாம போகவே மாட்டான். எந்த ஆயுதத்தை யூஸ் பண்ணி கொலை பண்ணானோ அந்த கத்தி அவன் கையில இருந்து ஸ்லிப் ஆகி அது கீழே போய் விழுந்துருச்சு. அவன் கீழே கூட இறங்கி வந்திருக்கான் அந்த ஆயுதத்தை தேடி கண்டுபிடிக்க. அப்பதான் கேசவ சாரம் ஓடி போறத பார்த்துருக்காரு. சார் அங்க பாருங்க, சொன்னல, நான் அப்பவே சொன்னேன்ல. ஆனா பாவம், அவன் என்ன பண்ணுவா, கத்தி கிடைக்கல. ஏன்னா ரொம்ப இருட்டா இருந்துச்சுல்ல. அதனால அவன் என்ன பண்ணான்னா, கடைசியில உங்கள ஒருத்தன மாதிரி வந்து நின்னுட்டான். அதாவது எங்கள ஒருத்தர் தான் கொலைகாரனா? ஆனா மறுபடியும் அவன் பிளாட்டுக்குள்ள போய் எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு போயிருக்கான். அதை யாரும் கண்டுபிடிக்க முடியாது. யாரு கொலை பண்ணாங்கன்னு முதல்ல எங்களுக்கு தெரியல. ரோனிதாவா இல்ல அனிலாவா? ஏன் நடந்துச்சு? அப்புறம் தான் எங்களுக்கு தெரிய வந்துச்சு ரோனிதாவை கொலை பண்ணியிருக்காங்கன்னு. அப்புறம் தான் அனிலாவும் கிடைச்சா. அனிலா? அனிலா தான். பார்ட்டியில குடிச்சிட்டு போதை ஏறி போய் அவ தன்னோட பாட்டி வீட்டுக்கு போயிட்டா. அனிலா, அவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லு, ரோனிதாவை எதுக்காக கொலை பண்ணாங்க? ரஹிதா ஏற்கனவே கல்யாணம் பண்ண ஒரு ஆளை நெசிச்சிட்டு இருந்தா. அவ அந்த ஆளை மிரட்டுறத ஒரு நாள் நான் பார்த்தேன். ஒன்று அவன் ரஹிதாவை கல்யாணம் பண்ணிக்கணும், இல்லை அவனோட பொண்டாட்டிக்கிட்ட எல்லாம் உண்மையை சொல்லிடுவேன்னு சொல்லிட்டா. அனிலாவுக்கு அந்த கல்யாணமான ஆள தெரியவே தெரியாது. அப்புறம் கொலைகாரன் அந்த கல்யாணமான ஆளே தான். அப்புறம் இந்த ஆளு யாரும் நம்ம கிட்ட சொல்ல போறது இவன் தான், ரகு. ரகு, இப்போ நீங்க எல்லாருமே கேட்பீங்க இந்த ரகு யாருன்னு. ரகு அப்படிப்பட்ட ஒரு கலைஞன். இவன் தான் டெரஸ்ல அப்படி ஒரு ஸ்பெஷலான இடத்தை பண்ணதே தெரியுமா? அங்கதான் கொலைகாரன் ரோனிதாவோட பாடியை மறைச்சு வச்சிருக்கான். இப்ப ரகு நம்ம கிட்ட சொல்லுவான். இவன் சொன்னதுனால இவன் அந்த கம்பார்ட்மெண்ட்டை ரெடி பண்ணான்னு தெரிஞ்சுக்கலாம். சொல்லடா. சொல்றேன் சார். சார் இவருதான். இந்த ஆள் சொல்லி தான் நான் செஞ்சேன். பில்டிங்கோட செக்ரட்டரி மிலன் சார். ஏய், டேய் நில்றா. இங்க பாருங்க, என்கிட்ட வராதீங்க, என்னை விட்டுருங்க. நீங்க எல்லாரும் சேர்ந்து என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டீங்க. எல்லாரும் முன்னாடி என் ரகசியத்தை போட்டு உடைச்சிட்டீங்க. என் மனைவிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா அவ முதல்ல என்னை கொன்றுப்பா. நீ குற்றம் செஞ்சிருக்க.
செஞ்ச குற்றத்துக்கு தண்டனையை அனுபவிச்சே ஆகணும். உனக்கு கடுமையான தண்டனை கிடைக்கும். நீங்க ஏன் புரிஞ்சுக்க முயற்சி பண்ண மாட்டேங்கிறீங்க? வேற வழி இல்லாம தான் அந்த கொலையை நான் பண்ணேன். அந்த பொண்ணு ரோனிதா என்ன பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிட்டா. எல்லாரும் முன்னாடி என்னை பத்தின உண்மையை சொல்லுவேன்னு மிரட்டினா. அப்புறம் யார் முகத்திலயும் நான் முழிக்கவே முடியாது. அதனாலதான் நான் அவளை கொன்னேன். இன்னைக்கே நீ போய் உன் பொண்டாட்டி கிட்ட எல்லா உண்மையை சொல்லு, இல்லைன்னா நானே போய் அவகிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுறேன். இங்க பாரு ரோனிதா, உனக்கு நல்லா தெரியும் நான் கல்யாணம் ஆனவன். என் மனைவியை நான் ரொம்ப நேசிக்கிறேன். நான் அந்த மாதிரி எதுவும் பண்ண முடியாது. நீ என்ன பண்றியோ போய் பண்ணிக்க. நீ என்ன ஏமாத்தி நாசம் பண்ணிட்ட. ஒரு வருஷம் என் கூட விளையாடி இருக்க. நீ போய் சொல்ற என்ன நல்லா ஏமாத்தி. என்ன நீ என்னடி பண்ணுவ? சொல்லு. நீயா தானே எதிர்பார்த்த? நான் எதிர்பார்த்த மாதிரி. இருடா, நான் உன் பொண்டாட்டி கிட்ட எல்லா உண்மையும் போட்டு உடைச்சிடுறேன் இன்னைக்கு. நீ அந்த மாதிரி செய்யாத. சொல்லுவேன்டா, இப்பவே போய் சொல்லுவேன். நீ யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லக்கூடாது. சொல்லாத. ஏய், இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஸ்கார்ஃப் தான். என் கையில இருந்த கத்தி கீழே விழாம இருந்திருந்தா நான் கீழே வந்திருக்க மாட்டேன். ஸ்கார்ஃப் கிடைச்சிருக்காது. நீங்களும் என்ன பிடிச்சிருக்க மாட்டீங்க. கொலகார எந்த உலகத்தோட மூலையில இருந்தாலும் சரி, அவனை தேடி கண்டுபிடிச்சிருவோம். அது எப்ப நடக்கும்னா, அதுக்கு நீங்க என்ன உயிரோட பிடிச்சா மட்டும்தான் நடக்கும். பாருங்க, முன்னாடி வராதீங்க. நான் சொல்றதை கேளுங்க, இல்லைன்னா இங்க இருந்து குதிச்சிருவேன். ஏன் முன்னாடி வராதீங்க, அப்புறம் நான் இங்க இருந்து குதிச்சு செத்துருவேன். நான் சொல்றதை கேளுங்க, முன்னாடி வராதீங்க. ஏய், குதிக்க போறியா? குதிக்க முடியுமா உன்னால? அப்ப குதிச்சு சாவு. வானத்திலிருந்து குதிச்சு நம்ம வலையில மாட்டிக்கிட்டான்.